நல்லா சுட சுட கம கமன்னு கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெலிபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர்ல 3 மணி நேரம் ஊற வச்ச 1/2 கப்பு தென அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்து 3 கப்பு தண்ணி சேர்த்து இது கூட ஒரு கேரட், 5ல இருந்து 6 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 4 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகுனதும் 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, நிலக்கடலை, முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. லைட்டா கலர் மாறினதும் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 1/2 குடமிளகா, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்குங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டா வதங்க ஆரம்பிச்சதும் இப்போ இதுல 1/2 கப் திக்கான புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 4 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் பிசிபெலிபாத் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்க கடையில வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டு இது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்சிருக்க அரிசி காய்கறிகளை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட சூப்பரான பிசிபெலிபாத் ரெடி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிசிபெலிபாத் எங்க ட்ரை பண்ணீங்கங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.